அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வளர்தமிழ் யூடியூப் சேனல். நம்ம டிஎன்பிஎஸ்சியின் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தொடர்பான வீடியோக்களை தொடர்ச்சியாக நமது வளர்தமிழ் யூடியூப் சேனலில் பார்த்து வந்துட்டுருக்கோம். இந்த வீடியோவில் அட்மின் பேப்பர் 2 என்று சொல்லக்கூடிய பள்ளி கல்வித்துறை ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு பயன்படக்கூடிய டெஸ்ட் கோடு 072 அதனுடைய முக்கிய ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் பகுதி 16 தான் நம்ம பார்க்க இருக்கோம். இதற்கு மேலே 15 பகுதிகள் நம்ம இது சம்மந்தமாக வீடியோஸ் போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் தனியாக 65-72க்கும் ப்ளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், வாங்க இப்போ நேரடியாக வீடியோ பார்த்துடலாம். இந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு பயன்படக்கூடிய அட்மின் பேப்பர் 2 என்று சொல்லக்கூடிய இந்த டெஸ்ட் கோடு 072 முழுக்க 100 மதிப்பெண்களுக்கும் 1 மதிப்பெண்களை உடையது. கணினி தேர்வாக நடக்கும். இதில் 100க்கு நீங்கள் எடுக்க வேண்டியது 45 மதிப்பெண்கள் எடுக்கணும். 2.5 மணி நேரம் உங்களுக்கு. இந்த வினாத்தாள் தொகுப்பானது கடந்த டிசம்பர் 2024 கேட்கப்பட்ட வினாத்தாள் தொகுப்பு. சரிங்களா, வாங்க நேரடியாக வினாவை பார்த்துடலாம். வினாயன் 1, தொடக்க கல்வி இயக்ககம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1986. தொடக்க கல்வி இயக்ககம். வினா 2, பள்ளி பேருந்தினுடைய நிறம் என்ன? மஞ்சள். ஸ்கூல் பஸ் எல்லாமே மஞ்சள் கலரில் தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிடுங்க. வினா 3, பள்ளியின் ஒரு அலகு கழிப்பறை என்பது எத்தனை மாணவர்களுக்கானது? ஒரு யூனிட்னு சொல்லுவாங்க, 40 மாணவர்களுக்கானது. ஏன்னா 4, மாணவர்களுக்கான இலவச தொலைபேசி சேவை எண் என்ன? 14417 14417. ஏன்னா 5, போக்சோ சட்டம் அமல்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 2012. ஏன்னா 6, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் பள்ளியின் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? கல்வி வளர்ச்சி நாள், ஜூலை 15. சரிங்களா, இது 65ல இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கல்வி வளர்ச்சி நாள் என்னைக்குன்னு கேட்டாங்க. வினா 7, பெற்றோர் ஆசிரியர் கழகம் உறுப்பினர்களில் பெண் உறுப்பினர்களுடைய சதவீதம் எவ்வளவு? சரிங்களா, உமன்ஸுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னு கேட்டிருக்காங்க. 50% உமன்ஸுக்கு. இதில் பிடிஏ பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில். சரிங்களா. வினா 8, ஆர்டிஇ 2009 படி தனியார் பள்ளிகளில் இலவச கல்வி அளிக்க இடஒதுக்கீடு சதவீதம் 25%. தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. சரிங்களா. வினா 9, பள்ளி மேலாண்மை குழுவில் உள்ள மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எத்தனை பேர்? பள்ளி மேலாண்மை குழு 20 பேர் இருப்பாங்க. சரிங்களா, தலைமை ஆசிரியர் தலைவராக இருப்பார். அதுபோக பெற்றோர் பார்த்தோம்னா உறுப்பினர்களாக இருப்பாங்க, ஆசிரியர்களும் உறுப்பினராக இருப்பாங்க. சரிங்களா, மொத்தம் மேக்ஸிமம் 20 பேர் இருப்பாங்க. வினா 10, பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களில் பெற்றோர்களின் எண்ணிக்கை 15 பேர். சரிங்களா, பெற்றோருடைய எண்ணிக்கை 15 பேர். அப்போ பேரண்ட்ஸ் 5 பேர் தான், ஆசிரியர்கள் இருப்பாங்க. வினா 11, குழந்தைகள் போதைப் பொருளை பயன்படுத்துவதாக தகவல் வந்தால் தெரிவிக்க வேண்டிய உதவி எண் என்ன? 1098 1098. வினா 12, கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கற்றல் இழப்பினை ஈடு செய்ய அரசால் ஏற்படுத்தப்பட்ட திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம். இல்லம் தேடி கல்வி திட்டம். சரிங்களா. வினா 13, முப்பருவ முறையிலான பாடநூல்கள் வழங்கப்படும் வகுப்புகள் 1 to 7 வரைக்கும் தான். இப்போ 8வதுக்கே ஒரே பருவமாக வந்துருச்சு, 3 பருவம் கிடையாது. சரிங்களா, 1 to 7 வரைக்கும் தான் 3 பருவம் இருக்குது. வினா 14, கல்வி ஆண்டிற்கு மாணவர்களுக்கு எத்தனை விலையில்லா பள்ளி சீருடைகள் வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. 4 செட்டு கொடுக்குறாங்க. இந்த 4 செட்டு யாருக்கு அப்படின்னா சத்துணவு உண்ணக்கூடிய மாணவர்களுக்கு தான் 4 செட்டு கொடுக்குறாங்க. சரியா. வினா 15, விலையில்லா கிரையன்ஸ் வழங்கப்படும் வகுப்பு 1வது 2வதுக்கு கிரையன்ஸ் கொடுக்குறாங்க. இது போன எக்ஸாமில் 65லையும் கேட்டிருந்தாங்க. விலையில்லா வண்ண பென்சில்கள் வழங்கப்படும் வகுப்பு. ஸோ 1 to 2 கிரையன்ஸ், 3 to 5 பென்சில்கள். அப்படி நீட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். வினா 17, பெண்கல்வி ஊக்கத்தொகை. சரிங்களா, அதை பற்றி இது SC/ST MBC பிரிவை சார்ந்த 3, 4, 5ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு வழங்கப்படும் பெண்கல்வி ஊக்கத்தொகை. பெண்கல்விக்கான ஊக்கத்தொகை எவ்வளவு? 500 ரூபா. ஸோ 6வதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிராமப்புற MBC மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை பார்த்தோம்னா 1000 ரூபா. 5வது வரைக்கும் 500 ரூபா. வினா 18, வட்டார கல்வி அலுவலகத்தில் ஆண்டாய்வு மேற்கொள்ளும் அலுவலர் யார்? மாவட்ட கல்வி அலுவலர், தொடக்க கல்வி எலிமெண்ட்ரி DEO தான். AEO ஆஃபீஸ், இப்போ BEOன்னு சொல்லுவோம், பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர். ஸோ அவங்களுக்கு பார்த்தோம்னா DEO எலிமெண்ட்ரி தான் ஆய்வு அலுவலர். வினா 19, மாவட்ட கல்வி அலுவலரின் தொடக்க கல்வி. சரிங்களா, எலிமெண்ட்ரியை பற்றி பேசுகிறாங்க. மாவட்ட கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளரின் மந்தன குறிப்பு எழுதும் அலுவலர் யார்? மாவட்ட கல்வி அலுவலர், தொடக்க கல்வி அவங்க தான் எழுதுவாங்க. வினா
20 சுயநிதி நர்சரி மற்றும் தொடக்க பள்ளிகளுக்கான அங்கீகார புதுப்பித்தல் வழங்கும் அலுவலர். சுயநிதி நர்சரி மற்றும் தொடக்க பள்ளிகளுக்கான அங்கீகார புதுப்பித்தல் வழங்கும் அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர் தனியார் பள்ளிகள். ஏன்னா நர்சரின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா, சுயநிதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செல்ஃப் ஃபைனான்ஸ் அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். ஸோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸை பொறுத்தளவுக்கு தனியார் பள்ளிகளுக்கு தனியாக ஒரு டிஓ இருக்காங்க, அவங்க தான். ஏன்னா 21 அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுடைய ஓய்வு பெறும் வயது. ஸோ அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகள் எல்லாருக்குமே 60 தான், ஞாபகம் வச்சுக்கிறோங்க. வினா 22 அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் ஆண்டாய்வு மேற்கொள்ளும் அலுவலர். அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில், அப்போ வட்டார கல்வி அலுவலர் தான். வினா 23 ஊராட்சி ஒன்றிய தொடக்க கல்வி தலைமை ஆசிரியரின் பணிப்பதிவேட்டை பராமரிப்பவர். ஊராட்சி ஒன்றிய தொடக்க கல்வி தலைமை ஆசிரியருடைய பணிப்பதிவேட்டை பராமரிப்பவர் வட்டார கல்வி அலுவலர், பிஓ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர். முன்னால் ஏஇஓன்றதாங்கல்ல, அவங்க தான். ஏன்னா 24 ஊராட்சி ஒன்றிய தொடக்க நடுநிலைப் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களா பணியாளர்களுக்கு பொது வருங்கால வைப்பு நிதி பகுதி இறுதி முன்பணம் அனுமதிக்கும் அலுவலர் யார் பார்த்தீங்கன்னா அந்த பிஓ வட்டார கல்வி அலுவலர் தான். ஏன்னா 25 தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 கீழ் விண்ணப்பிக்கப்பட்ட மனுதாரருக்கு எத்தனை நாட்களுக்குள் பதில் அளிக்கப்பட வேண்டும்? ஸோ ஆர்டிஐ மூலமாக கேள்வி கேட்டாங்கன்னா எவ்வளோ நாட்கள் கொடுக்கணும்? 30 நாட்களுக்குள்ளே பதில் கொடுக்கணும். ஏன்னா 26 குழந்தைகளின் வாசிப்பு திறனை மேம்படுத்த பயன்படும் செயலி என்னன்னு கேட்குறாங்க. கூகுள் ரீட் அலாங் அப்படிங்கிறதா பார்த்தோம்னா குழந்தைகளுடைய வாசிப்பு திறனை மேம்படுத்த பயன்படக்கூடிய செயலியாம். ஏன்னா 27 எண்ணும் எழுத்தும் திட்டம் 2022-23 கல்வியாண்டில் அமல்படுத்தப்பட்ட வகுப்புகள். ஸோ எண்ணும் எழுத்து திட்டம் யாருக்கு கொண்டு வந்தாங்கன்னா 1 to 3ஆம் வகுப்பு குழந்தைகளுக்காக கொடுக்கப்பட்டதான் இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம். வினா 28 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எண்ணும் எழுத்து திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட கல்வியாண்டு அதுக்கு அடுத்த வருஷம் சரிங்களா. முதல் கேள்வி என்ன, 2022-23 எண்ணும் எழுத்து திட்டம் எந்த வகுப்புகளும் கேட்குறாங்க? 1 to 3 22-23. அப்போ 23-24 அப்படியே டெவலப் பண்ணியிருக்காங்க 4-5 வகுப்புகளுக்கு சரிங்களா. வினா 29 வானவில் மன்றம் கீழ்கண்ட எந்த பாடங்களின் கற்றலை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டது? கணிதம் அறிவியல், அதனுடைய கணிதம் அறிவியல் பாடங்களில் கற்றலை மேம்படுத்துவதற்காகத்தான் வானவில் மன்றம். வினா 30 தொடக்கப்பள்ளி மாணவர்களின் வாசிப்பு திறனை ஊக்குவிக்க அவர்களின் திறன்களை வெளிப்படுத்த தமிழக அரசால் வெளியிடப்படும் இதழ் என்று கேட்குறாங்க. ஊஞ்சல் சரிங்களா. தேன் சிட்டு, ஊஞ்சல், கனவு ஆசிரியர் இதெல்லாமே மாணவர்களுக்காக வழங்கக்கூடியது தான். இது என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளி மாணவர்களின் வாசிப்பு திறனை ஊக்குவிக்க தான். ஸோ தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்காக உள்ளது ஊஞ்சல் சரிங்களா. 31 101 முதல் 250 வரை மாணவர்கள் கொண்ட அரசு பள்ளிகளுக்கு வழங்கப்படும் பள்ளி மானியம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. பள்ளி மானியம் 50,000, 101லேருந்து 500 வரைக்கும். ஏன்னா 32 தனிநபர் மற்றும் பெரும் தொழில் நிறுவனங்கள் மூலம் பங்களிப்பு பெற்ற அரசு பள்ளிகளை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டம் என்ன படம்? நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி சரிங்களா. நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி அப்படிங்கிற திட்டம் தான் தனிநபர் மற்றும் பெரும் தொழில் நிறுவனங்கள் மூலம் பங்களிப்பு பெற்று அரசு பள்ளிகளை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டம். ஏன்னா 33 விலையில்லா கால் ஏந்திகள், நம்ம ஷூ சொல்லுவோம்ல ஷூ தான், கால் ஏந்திகள், காலுறைகள், சாக்ஸு வழங்கப்படும் வகுப்பு. யாருக்கு ஷூ சாக்ஸ் கொடுக்குறாங்கன்னு கேட்டிருக்காங்க 6 to 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. ஏன்னா 34 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கான திறனாய்வு தெரிவினுடைய பெயர் என்ன? 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு NMMS சரிங்களா, NMMS. 35 கல்விசார் குறியீடுகளையும் கல்வியின் தரத்தையும் உயர்த்த கல்வித்துறையில் செயல்படுத்தப்படும் திட்டம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ RMSA SSA ரெண்டையும் ஒருங்கிணைச்சி இப்போ சமக்கிர சிக்ஸான் மட்டும் வந்துருச்சு, SS மட்டும் வந்துருச்சு, ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் சமக்கிர சிக்ஸா. 36 புதிய தனியார் பள்ளி தொடங்க அனுமதி அளிக்கும் அலுவலர் யார்? தனியார் பள்ளி இயக்குனர். தனியார் பள்ளி இயக்குனர் தான் புதிய தனியார் பள்ளி தொடங்க அனுமதி அளிக்கக்கூடிய அலுவலர். 37 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வருவாயிட்டும் தாய் தந்தையை விபத்தில் இழந்த மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை 75,000 ரூபா. இப்போ கல்வி உதவித்தொகை சரிங்களா. விபத்தில் இழந்த தாய் தந்தையை இழந்த இல்லை இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு 75,000 ரூபா கொடுக்குறாங்க, கல்வி உதவித்தொகை கொடுக்குறாங்க.
முன்னால் 50,000 இருந்துச்சு, இப்போ 70,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வினா 38 தனியார் பள்ளிகளுக்கான கட்டண நிர்ணய குழு நிர்ணயம் செய்யும் கட்டணம் ஆணை செல்லுபடியாகும் காலம் 3 ஆண்டுகளாம். சரிங்களா? ஸோ தனியார் பள்ளிகளுக்கான கட்டண நிர்ணய குழு நிர்ணயம் செய்யும் கட்டணம் ஆணை வந்து 3 ஆண்டுகளுக்கு தான் செல்லுபடியாகும். வினா 39 புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ள அரசு ஊழியருக்கு அனுமதிக்கப்படும் சிறப்பு தற்செயல் விடுப்பு. புற்றுநோயால் பாதிக்கப்படும் அரசு ஊழியர்களுடைய சிறப்பு தற்செயல் விடுப்பு. ஸோ 10 நாள் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த புற்றுநோயை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோம்னா அவருக்கு வந்து சிகிச்சை ஃபுல்லாகவே வந்து அவருக்கு வந்து விடுப்பு, மருத்துவ விடுப்பு வந்து பார்த்தோன்னா அவருக்கு எலிஜிபிள் உண்டு. சரிங்களா? சிறப்பு தற்செயல் விடுப்பு 10 நாள் தான். வினா 40 அரசு தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் பயிலும் அரசின் பல்வேறு திட்டங்களை தொடக்க கல்வியிலும் ஒருங்கிணைந்து செயல்படுத்த ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மூலம் நியமனம் செய்யப்பட்ட அலுவலர் யாருன்னு கேட்குறாங்க. உதவி திட்ட அலுவலர். சரிங்களா? ஏபிஓன்னு சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸர். ஸோ தொடக்க கல்வியில் இருப்பாங்க இவங்க. சரிங்களா? கேள்வின்னு பாருங்கள். அரசு தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் பயிலும் அரசின் பல்வேறு திட்டங்களை தொடக்க கல்வியிலும் ஒருங்கிணைத்து செயல்படுத்த ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மூலம் நியமனம் செய்யப்படும் அலுவலர். அவர் தான் ஏபிஓன்னு சொல்லுவாங்க, உதவி திட்ட அலுவலர். வினா 41 தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கான கல்வி இணை செயல்பாடுகளில் ஒன்று எது வந்து தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கான கல்வி இணை செயல்பாடுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷா? சரியா? வினா 42 வழக்கொழிந்த பதிவேடுகளில் ஒன்று எது வழக்கொழிந்த பதிவேடுகளில் ஒன்று பார்த்தீங்கன்னா கருவூல பதிவேடு. ட்ரெஸரி ரிஜிஸ்டரில் இப்போ கிடையாது. சரியா? அடுத்து வினா 43 பள்ளியில் நேரடியாக பராமரிக்கப்பட வேண்டிய பதிவேடுகளில் உண்டு. கண்டிப்பாக பள்ளிகளில் பராமரிக்கப்பட வேண்டிய பதிவேடுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸரி ரிஜிஸ்டர் ஒழுங்கிச்சிட்டாங்க. பிடித்தம் டிடெக்ஷன் ரிஜிஸ்டரும் கிடையாது, பில் ரிஜிஸ்டரும் கிடையாது. ஜிபிஎஃப் டிபிஎஃப் ரிஜிஸ்டரும் உண்டு, அது எப்போதுமே உண்டு. சிபிஎஸ் ஜிபிஎஃப் டிபிஎஃப் இதுக்கெல்லாம் ரிஜிஸ்டர் உண்டு. ஏன்னா 44 கல்வி மேலாண்மை தகவல் முறை வாயிலாக கணினியில் இணைய வழியே மட்டுமே பராமரிக்கப்பட வேண்டிய பதிவேடுகளில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடக்கநிலை கணக்கெடுப்பு பதிவேடு. அதாவது 2020 நினைக்கிறேன், 20 ஒரு ஜிஓ வந்துச்சு. அதன் அடிப்படையில் பள்ளிகளில் பராமரிக்கக்கூடிய ஒரு 100க்கு மேற்பட்ட பதிவேடுகளில் எதெல்லாம் வந்து நேரடியாக மேனுவலாக பராமரிக்கணும், எதெல்லாம் கணினி வழியில் பராமரிக்கணும், எதெல்லாம் வழக்கொழிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா கணினி வழியில் பராமரிக்கப்பட வேண்டிய பதிவேடு எதுன்னு பார்த்தீங்கன்னா தொடக்கநிலை கணக்கெடுப்பு பதிவேடாம். சரிங்களா? ஏன்னா 45 தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான ஊட்டு பதவி. தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கான ஊட்டு பதவி வந்து இடைநிலை ஆசிரியர். செகண்ட் கிரேட்லேருந்து தான் தொடக்க கல்வி தலைமை ஆசிரியராக ப்ரொமோட் ஆகுவாங்க. ஏன்னா 46 நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கான ஊட்டு பதவி வந்து பார்த்தோம்னா இடைநிலை ஆசிரியர். நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கான ஊட்டு பதவி அல்லாதது தான். ஓகே, பட்டதாரி ஆசிரியர்லேருந்து நம்ம வந்து பார்த்தோம்னா நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக போவாங்க. பட்டதாரி ஆசிரியர்லேயே தமிழ் ஆசிரியர் இருக்காங்க. ஸோ அவங்களிருந்தும் போகலாம். தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து அதில் ப்ரொமோஷன் ஆகலாம். சரிங்களா? ஆனால் இடைநிலை ஆசிரியராக இருந்து டேரெக்டாக நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக போக முடியாது. ஏன்னா 47 வட்டார கல்வி அலுவலர் பதவி உயர்வு மற்றும் நேரடி நியமன விகிதம். வட்டார கல்வி அலுவலருடைய பதவி உயர்வு மற்றும் நேரடி நியமன விகிதம் எவ்வளோ பார்க்குறாங்க? 70:30. சரிங்களா? இப்போ 10 பேர் நியமனம் பண்ணுறாங்கன்னா 7 பேர் வந்து பதவி உயர்வு மூலமாகவும் 3 பேர் நேரடி நியமனமாகவும் பண்ணுவாங்க. ஏன்னா 48 தொடக்க நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வு முன்னுரிமை பட்டியல் தயாரிக்க எடுத்துக்கொள்ளப்படும் தேதி என்னன்னு கேட்குறாங்க. தொடக்க நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வு முன்னுரிமை பட்டியல் தயாரிக்க எடுத்துக்கொள்ள வேண்டிய தேதி ஜனவரி 1 பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரொமோஷன் சீனியாரிட்டி லிஸ்ட் எடுப்பாங்க. ஏன்னா 49 ஆசிரியர் பணியிடங்கள் நிர்ணயம் செய்ய மாணவர் எண்ணிக்கை எந்த தேதியின் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது? ஆசிரியர் பணியிடம் நிர்ணயம். சரிங்களா? நம்பர் ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லுவோம். ஆகஸ்ட் 1 அடிப்படையில் தான். ஆகஸ்ட் 1. ஏன்னா 50 ஒரு அரசு பணியாளர் சனி ஞாயிறு அரசு விடுமுறைகளுடன் தற்செயல் விடுப்பு தூக்கும் பொழுது மொத்த விடுப்புகள் எத்தனை நாட்களுக்கு மிகக்கூடாது அப்படின்னா 10 நாட்களுக்கு மிகக்கூடாது. சரியா? 10 நாட்கள் வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம். அது அரசு விடுமுறையாக இருக்கலாம், இல்லை வந்து விடுமுறையாக இருக்கலாம், இல்லை சனி ஞாயிறாக இருக்கலாம். இதெல்லாம் தொடர்ச்சியான விடுமுறை வந்து 10 நாட்களுக்கு மிகக்கூடாது. சரிங்களா? அதெல்லாம் குறிப்பாக அந்த காலாண்டு அரையாண்டு விடுமுறை அப்போது விடுமுறை துவங்குவதற்கு முந்தின நாளோ இல்லை விடுமுறை முடிந்த அடுத்த நாளோ மேக்ஸிமம் சிஎல் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக அது 9 நாளை தாண்டி வந்துடும். ஆல்ரெடி விடுப்பே 7லிருந்து 9 நாள் வந்துடும். அப்போ ஒரு நாள் லீவ் எடுத்தால் கூட 10 நாள் போயிருங்கிறதுக்காக தான் அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த அட்மின் பேப்பர் 2ல் முதல் 50 வினாக்களை பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் 50 வினாக்களை பார்க்கலாம். நன்றி.